சங்கீதம் 91:14 வசனத்துல தேவன் என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரு கண்டிஷன் அங்க இருக்கு. ஏன் விடுவிப்பேன்? நம்பர் 1, அவன் என் மீது எப்படி இருக்கிறான்? வாஞ்சையா இருக்கிறான். வாஞ்சையா இருக்குதல் அப்படிங்கறது எதை காண்பிக்குதுன்னா, எப்பொழுதுமே என்னை அண்டிக் கொள்ளுதல், எப்பயுமே பின்னாடியே வருதல். சில வீட்டுல அந்த நாய்க்குட்டியை ரொம்ப அன்பாய் வளர்ப்பார்கள். அதுக்கு எதுவுமே தெரியாது, ஆனா இவங்க பின்னாடி போய்கிட்டே இருக்கும். எங்க போனாலும் விடாது. திடீர்னு பைக்ல ஏறி உட்காந்தா விடாம போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது என்னுடைய எஜமான், எங்க போனாலும் நான் போவேன். வீட்டுக்குள்ள வம்படியா கதவை சாத்திட்டு தப்பிச்சு சில பேர் ஓடுற அளவுக்கு அந்த நாயினுடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த வாஞ்சையை புரிந்து கொள்ளணும்னா இந்த உதாரணம் சரியா இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், அந்த அளவுக்கு இவன் என் மீது வாஞ்சையா இருக்கிறதுனால நான் அவனை என்ன செய்கிறேன்? விடுவிக்கிறேன். நம்பர் 2, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இது எதை காண்பிக்குதுன்னா, கர்த்தரை அறிகிற அறிவு. நாமத்தை அறிதல்னு எல்லா இடத்துலயும் வரும் பாத்தீங்களா? உடனே நாம என்ன நினைச்சிடக்கூடாது? தேவனுடைய பெயரை அறிந்திருக்குதல்னு நினைச்சுக்க கூடாது. தேவனுடைய பெயரை அல்ல. இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாருக்கும் யெகோவான்னு தெரியும். அங்கு யெகோவான்னு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவன் யாருன்னு தெரிஞ்சுதான்னு கேட்டா இல்ல. அப்ப தேவனை அறிகிற அறிவு. ஸோ நம்பர் 1 வாஞ்சை, நம்பர் 2 தேவனை அறிகிற அறிவு. ஏன் இது 2 முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் கண்மூடித்தனமான வாஞ்சையா இருப்பார்கள், ஆனா அவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவு இருக்காது. தேவன் மீது வைராக்கியமா இருப்பார்கள், ஆனால் தேவனை அறிகிற அறிவு இருக்காது. எப்படி வைராக்கியமா இருக்கணும்னு தெரியாது. அதனாலதான் தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். நாம அடிக்கடி வேத வசனத்துல கர்த்தரை அறிகிற அறிவை வெளிப்படுத்துகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? தானியேலுடைய நண்பர்கள் தேவன் மீது வைராக்கியமா இருந்தார்கள், தேவனை அறிந்தும் இருந்தார்கள். ஒரு அருமையான உதாரணம் அது. சிலையை நிறுத்திட்டு நீங்கள் இந்த சிலையை வணங்க வேண்டும்னு கட்டளையை பிறப்பித்து விட்டார்கள். தானியேலுடைய நண்பர்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி நிக்கிறாங்க. ராஜ கட்டளை வருகிறது, அப்படியானால் இவர்களை கொன்று போட வேண்டும். கடைசியா ஒரு வாய்ப்பை தருகிறேன், நீங்க வணங்கிக்கிங்க. இல்ல, உங்க தேவன் காப்பாத்துவாரா? நீங்கள் வணங்குகிற தேவன் காப்பாத்துவாரா? அங்க அவங்க போய் கண்மூடித்தனமா எங்கள் தேவன் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லல. எங்கள் தேவன் விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். அங்கு அவர்கள் தேவனை சரியாய் அறிந்திருந்தார்கள். தேவனை அறிகிற அறிவு. விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி. எனக்கு அன்பானவர்களே, நாம தேவனை சரியா அறிஞ்சிருக்கணும். சில இடங்கள்ல தேவன் நம்மை விடுவிக்கலாம், சில இடங்கள்ல கர்த்தருக்காக இரத்த சாட்சியாகவும் மறிக்க அனுமதிக்கலாம். நாம 2க்குமே ஆயத்தமா இருக்கணும். 1க்கு மட்டும் ஆயத்தமா இருக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு நாம 2க்கு ஆயத்தமா இல்ல. ஒரே விஷயம், கர்த்தர் என்ன விடுவிச்சே ஆகணும். ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் விடுவித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒரு சிலரை தனக்காக மறிக்க அனுமதிக்கிறார். அவர்கள் அது கிடைத்திருக்கிற பாக்கியம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அடுத்து என்ன போட்டிருக்கு? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நல்லா கவனிங்க. 3வது பிரேயர். ஸோ ஃபர்ஸ்ட் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து எப்படியெல்லாம் அறிக்கை செய்கிறார்? நம்பர் 1 வாஞ்சை, நான் விடுவிக்கிறேன். நம்பர் 2 அவனை உயர்ந்த இடத்துல வைக்கிறேன். ஏன்னு கேட்டா என்னை அறிந்திருக்கிறான். நம்பர் 3 தான் என்ன வருகிறது? பிரேயர். ஜெபம் என்பது யார் ஜெபிக்கிறா என்பதை அடிப்படையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்பது வார்த்தையை அடிப்படையா வச்சு இல்ல. என்ன வார்த்தை கொண்டு நாம ஜெபிக்கிறோம் என்பதல்ல, எந்த வசனத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் என்பதும் அல்ல. அதெல்லாம் முக்கியம் இல்ல, யார் ஜெபிக்கிறாங்கிறதா முக்கியம். ஏன்னா ஆண்டவர் நம்ம என்ன வசனத்தை வச்சு ஜெபிச்சோன்னு பாக்குறது இல்ல, என்ன வார்த்தை வச்சு ஜெபிச்சோன்னு ஆண்டவர் பாக்குறது இல்ல. என் பெருமூச்சை கூட தேவனால் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அதனால நீங்க வசனத்தை வைத்து ஜெபிக்கிற வேணான்னு நான் சொல்லல. நீங்க நல்ல உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதே வேற எதையும் நான் மட்டுப்படுத்தவில்லை. நீங்கள் யார் என்பதுதான் ஜெபத்திற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் தேவன் மீது வாஞ்சையா இருக்கிறீர்களா? தேவனை அறிந்திருக்கிறீர்களா? அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்ப நான் என்ன செய்வேன்? அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நம்ம ஆட்கள் பயங்கரமான பிரேயரை போட்டாங்க. சபையே பிரேயர். இந்த அரசாங்கம் மாறணும், கொரோனா போகணும். அப்ப பாத்தீங்கன்னா கொரோனா போயே தீர வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு இதை போட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்யலன்னா, ஜெபத்தை கேட்கலங்கிறது வேற விஷயம், மறு உத்தரவே அருள யாருக்குமே தரல.
இந்த அரசாங்கம் போய்விட வேண்டும் என்று கேட்ட அந்த ஜெபத்தை கூட ஆண்டவர் என்ன செய்யல? கேட்கல. ஏனோ தெரியல, 3 முறையும் இந்த அரசாங்கம் தான் அமைந்திருக்கிறது. அவங்க 3.0ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம். தைரியமா சொல்ல முடியும் நாம. அவங்களுடைய அஜெண்டாவே அப்படித்தான் இருக்கு. அப்ப இருந்து நம் மக்கள் போடாத உபவாசம் கிடையாது, ஜெபிக்காத ஜெபம் கிடையாது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இங்க வசனம் என்ன போட்டிருக்குன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். தேவனுக்கு நேரடியா பக்கத்துல இருக்கிற ஒரு போதகருக்கு கூடவா தெரியவில்லை? 15 வருஷமும் அவர் தான் வரப்போறாரு. அதனால இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, ஜெபிக்காதீங்க. ஒரு வார்த்தை யாருமே சொல்லல. ஆட்சி மாற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நான் என்ன சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு தங்களுக்கு தேவன் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை அதல்ல. சபைகள் சத்தியத்தை இழந்து நிற்கின்றன. தேவன் சபைக்கு நியாய தீர்ப்பை அனுப்பி கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் சபைகள் சீர்கெட்டு போகிறதோ அப்ப சபையை சரி செய்வதற்கு தேவன் ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்றாரு. ஒரே மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவம், கஷ்டங்கள், கண்ணீர்கள். எங்கெல்லாம் சபைகள் சீர்கெட்டு போக ஆரம்பிக்குது பாத்தீங்களா, அங்க மிகுந்த ஆசீர்வாதமும் சுதந்திரமும் வரும் பொழுதுதான் சபைகள் சீர்கெட்டு போகிறது. ஆதியிலிருந்து அதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். ஃபர்ஸ்ட் சபை ஆதி திருச்சபையில அவங்க பயங்கரமான உபத்திரவத்தில் இருந்தாங்க. சிமிர்னா சபை என்று சொல்லுகிறோம், மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தாங்க. ஆனால் எந்த குறையும் சபையில் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் வந்தார். சபையினுடைய பொற்காலம் என்று எண்ணுகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, ரோம நாட்டையே கிறிஸ்தவ நாடா மாற்றி விட்டார். எப்படி இருக்கு பாருங்க. அதை புரிஞ்சுக்கணும்னா எப்படின்னா, இப்ப இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் கிறிஸ்தவ கவர்மெண்டா போயிருச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க எந்த அளவுக்கு இந்துத்துவாவுக்காக பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அங்க ராமர் கோயிலை கட்டுறாங்க, இங்க அதை பண்றாங்க, அங்க சபைகளை நடத்த விடக்கூடாதுங்கிறாங்க. இது அப்படியே உல்டாவா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னு வைங்க. நேர ஆப்போசிட்டா பண்றாங்க. இனி இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து பாரதிய ஜீசஸ் பார்ட்டி திடீர்னு அப்படி மாறிடுச்சுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அன்றைக்கு மாறியது. மாறிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? டோட்டல் சபையே கொலாப்ஸ் ஆயிரும். கள்ள உபதேசம் பெருகி போய்விடும். எல்லா சபையில திருட்டு எல்லாம் நடக்கும். அங்க ஒரு சத்தியமே இருக்காது. ஏன்னா அங்க எந்த தடையும் இல்லாமல் அப்படியே சுதந்திரம் வந்த உடனே எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்விடும். அதுதான் அன்றைக்கு நடந்தது கான்ஸ்டன்டைன் காலத்துல. சபைகள் துர் உபதேசத்திற்குள் போக ஆரம்பித்தன. அப்ப எப்பொழுதுமே எங்க அதிகப்படியான துருபதேசம் இருக்கு, ஆண்டவர் அங்க உபத்திரவத்தை அனுப்புகிறார். இன்றைக்கு அதான் நடக்க போகுது. சபைகள் இன்றைக்கு ரொம்ப ஜாலியா ரொம்ப வருஷமா அப்படி போயிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா. கொஞ்சம் ஆண்டவர் அப்படி உபத்திரவத்தை லேசா இப்ப அனுமதிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அதான் உண்மை. இந்த ஆட்சி இன்னும் 15 வருஷம் இருந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு சபைகளுக்கு உபத்திரவம் இன்றைக்கு அவசியப்படுகிறது. பெரும் போதகர்கள் தங்களுடைய பணத்தை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காக ஏதேதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, தேவனை சரியாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனா உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர் மறு உத்தரவு அருளி செய்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதனால நான் இதுல கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கு. என்ன வித்தியாசம் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 15வது வசனத்துல பாருங்க, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அர்த்தம் என்னன்னா, ஆம் இல்லை என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன். நாம ஒரு விஷயத்தை ஜெபிச்சுட்டு என்னன்னே நமக்கு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா. ஆனால் உண்மையா கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிடறாருன்னா, மறு உத்தரவு என்ன பண்ணிடுறாரு, கொடுத்து விடுகிறார். ஆம் இல்லை. இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஃபர்ஸ்ட் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. சோ தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அடுத்து என்னை தப்புவிக்கிறார். என்னை என்ன செய்கிறார், கனப்படுத்துகிறார். ஆனால் இதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த 3 கண்டிஷன். நம்பர் 1 வாஞ்சையா இருக்கிற மனிதன். நம்பர் 2 தேவனை அறிகிற அறிவிலை நிறைந்திருக்கிறவன். நம்பர் 3 தேவனை நோக்கி கூப்பிடுகிறவன். எந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவன்.